பெருநாள் தினத்தன்று தக்கப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் என்கின்ற இந்த துவா அதிகமாக சொல்லப்படுது. இது வந்து சஹீஹான துவாக்கள்ல ஒண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2333. நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த வாசகம் அடங்கிய துவா வந்துட்டு ஒரு வாழ்த்து முறை. இது வந்து என்ன செய்யுதுன்னா, ஹதீஸ்ல உண்டு. இமாம் பைஹக்கியினுடைய சுனனுல் குப்ரா என்ற நூல்ல உண்டு. இது வந்து வாசிலா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. கால லக்கீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஈதின். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு நான் பெருநாள் அன்று சந்திச்சேன். ஃபகுல்து தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்க. அல்லாஹ் வந்துட்டு எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வானாக. அதாவது ஒரு ரமலான் மாசம் முழுக்க நோன்பு வச்சிருக்கிறோம், இபாதத்தெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அப்படிங்கிறனால இந்த நல்ல அமல்கள் எல்லாம் எங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கட்டும். உங்களிடமிருந்தும் நீங்க செஞ்சதும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கட்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டுமாக அப்படின்ற கருத்துப்பட அவங்க சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நஅம் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்க அப்படின்ட்டு அவங்களும் பதில் சொல்றதாக இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு முஹம்மது பின் தஹாக் அப்படின்ற ஒருத்தர் இடம்பெறார். இவர் வந்துட்டு மஜ்ஹூல் ஹால். இவர் யார் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பும் வந்துட்டு காணல. இதை விட மிக முக்கியமானது என்னன்னாக்கா, முஹம்மது பின் இப்ராஹிம் அஷாமி என்பவர் இதில் இடம்பெறாரு. இவர் வந்து இவரை குறித்து ரொம்ப கடும் விமர்சனம் தான் உண்டு. அபு அஹ்மத் இப்னு அதி இமாம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான். அவங்க வந்து முன்குருல் ஹதீஸ். இவர் வந்துட்டு இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளவே கூடாது, நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் மற்ற அபு அப்துல்லா அல் ஹாக்கிம், அதே போல அபு சயீத் இப்னு அம்ர் போன்ற இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் வந்துட்டு அஹாதீஸ் மௌதுஆ, இவர் வந்து இட்டுக்கட்டக்கூடிய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இட்டுக்கட்டக்கூடிய ஒரு பட்டத்தை தான் இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இப்னு ஹஜர் இமாமும் வந்துட்டு முன்குரல் ஹதீஸ், இவரோட ஹதீஸில் ஏற்க முடியாது அப்படின்ட்டு தங்களுடைய நூலா தக்ரீப்ல சொல்றாங்க. அதே போல இமாம் தாரகுத்னி அவர்களும் வந்துட்டு கத்தாப், இவர் பொய்யர் அப்படின்ட்டு சொல்றாங்க. யதவுல் ஹதீத், ஹதீஸை வந்துட்டு இட்டுக்கட்டி தயாரிக்கக்கூடியவர் அப்படின்னு இப்னு தாஹிர் இமாமும் சொல்றாங்க. எனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் வழியாக வரும் பொழுது இதை ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, சஹீஹான ஹதீஸ்ன்னுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிற அந்த லிஸ்ட்ல வேணா நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடுகள் இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடு இருக்குன்ற அடிப்படையில இந்த ஹதீஸ் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸ் கிடையாது. அப்போ பெருநாள் தினத்தன்று நம்மளுக்கு எதுவும் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சோம்னா தாராளமா சொல்லிக்கலாம். நம்மளுடைய பாஷைகள்ல கூட சொல்லிக்கலாம். பெருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு வந்துட்டு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஆக்கிட்டு தரட்டும். என்னமோ அவர்களுக்கு என்ன விருப்பமோ இருக்கோ அந்த மகிழ்ச்சியை பரிமாறக்கொள்ளக்கூடிய வகையில மார்க்கம் அனுமதித்த வார்த்தைகளை கொண்டு நம்ம வந்துட்டு சொல்லிக் கொள்வது ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஹிந்தியில சொல்லுங்க, அரபியில சொல்லுங்க. அதே பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாசகத்தை தான், இந்த சொற்றொடரைத்தான் எல்லோரும் சொல்லணும் அப்படின்ட்டு யாரும் சொல்வார்களே ஆனால் அது தவறு. அது மார்க்கத்தில் பித்அத்தை உண்டாக்கக்கூடியதா ஆகிவிடும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா, இதுதான்ப்பா வாழ்த்து முறை, இதெல்லாம் சொல்லிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, எல்லாம் சொல்லிக்கலாம். இது மக்கள்கிட்ட தான் விட்டாச்சு. வேணும்னா நீங்க சந்தோஷத்தை பகிரக்கூடிய வகையில ஒரு இடத்துல தாராளமாக இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வாழ்த்து வார்த்தைகளை கொண்டு நம்ம தாராளமாக ஒருவர் அந்த மகிழ்ச்சியை பரிமாறக்கூடிய வகையில சொல்லிக் கொள்ளலாம். சொல்லலைனாலும் தப்பு கிடையாது. ஆனா ஒருவர் வந்து இந்த குறிப்பிட்ட துவா, குறிப்பிட்ட வாசகம் அதை சொன்னா தான் வந்துட்டு அது பெருநாளுடைய வாழ்த்து ஆகும், இதுதான் சுன்னத் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க ஆதாரத்தை வச்சு சொல்லணும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எனவே நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த துவா வந்துட்டு சரியான ஒரு துவாலாம் கிடையாது.